பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உங்க நெத்தியில குங்குமம் வச்சிட்டேன். இதைத்தானே பூர்வ ஜென்ம பந்தோன்னுவாங்க. எந்தெந்த விஷயம் எப்பப்போ நடக்கணுமோ அது அப்பப்போ நடந்துதான் ஆகணும். அப்படி நடந்தாதான் நடக்க கூடாததை நடக்காம தடுக்க முடியும். என்னங்க நீங்க ஏதோ சுடோகோ பசில் மாதிரி பேசுறீங்க. அர்ஜுன், காசி யாத்திரைக்கு ஐயர் உன்னை கூப்பிடுறாருப்பா. இதோ வந்துட்டேன். எங்க அமிர்தா, என்ன நீங்க இப்ப கிளம்புங்க. நீங்க இப்படி ஃப்ரீ ஹேர்ல இருந்தா என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுறீங்க. இல்ல சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். என் கண்ணே பற்றும் போல இருக்குங்க. நான் வரேன். எப்படியாவது இன்னைக்கு ராத்திரி அந்த நாகராணியை சம்ஹாரம் பண்ணியே ஆகணும். ஆனா இந்த விஷயம் கானிஷ்காவுக்கு தெரியக்கூடாது. கானிஷ்கா விஷ்ணுவோட வீட்டிலேயே தான் இருக்கணும். அப்படின்னா கல்யாண வீட்டு கொண்டாட்டத்திலேயே தான் இருக்கணும். கானிஷ்காவுக்கு சந்தேகம் வரக்கூடாத அளவுக்கு அந்த நாகராணியை சம்ஹாரம் பண்ணியே தீருவேன். ஒருவேளை கானிஷ்காவுக்கு அந்த நாகராணியோட சடலம் கிடைச்சதுன்னா அது பெரிய ஆபத்தாயிடும். நான் நினைச்ச காரியம் நடக்காது. அதுதான் சரி, அப்படியே செய்யறேன். கானிஷ்கா, கானிஷ்கா! சொல்லுங்க பாபா. நான் இப்ப சொல்ல போறத கவனமா கேட்டுக்கோ கானிஷ்கா. அந்த நாகராணிக்கு ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் நடக்குது. கல்யாணமா? எங்க? எப்படி? அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு இப்ப நேரம் கிடையாது கானிஷ்கா. அது எதுவா இருந்தாலும் அந்த நாகராணி இன்னைக்கு ராத்திரி இந்த கோவிலுக்கு வந்தே தீரணும். எப்படியாவது அவளை இன்னைக்கு ராத்திரி சம்ஹாரம் பண்ணியே தீரணும். ஆனா நீ அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அங்க நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லயும் உன் பார்வை இருந்துகிட்டே தான் இருக்கணும். அவங்க என்னுடைய பக்தர்கள், என்னுடைய சிஷ்யர்கள். அவங்க வீட்டு சுபகாரியத்துக்கு என்னுடைய பாதுகாப்பு இருக்கணும். என்னோட பிரதிநிதியா நீ அங்கேயே இரு. அங்க நடக்கிறத எனக்கு நீ அடிக்கடி தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எந்த காரணத்தினாலையும் அந்த இடத்தை விட்டு நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியில வரக்கூடாது. சொல்றது புரியுதா? புரியுது பாபா, அப்படியே செய்றேன். ஜெய் மகாகாளி! புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.